ஈரோட்டு மக்களிடம் பிச்சை கேட்ட சீமான். திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டு வரும் திமுக கூட்டணி கட்சிகள். பெரியாருக்கு எதிராக பேசி சீமான் தவறு செய்து விட்டாரா? டீட்டெயிலாக பார்ப்போமா? நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்ற வாக்கியம் இப்போ சீமானுக்கு பொருந்துற மாதிரி மாறிடுச்சு. பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுது. ஏற்கனவே அதற்கான தபால் ஓட்டுகள்லாம் கூட பெறப்பட்டுருச்சு. இப்போ இந்த சூழலில் சீமான் நாங்கள் பரப்புரைக்கு போகும்போது ஈரோட்டு மக்கள்கிட்ட என்ன வேண்டுகோளாக வச்சுருக்காருன்னா, 3வது முறையாக நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம், இந்த முறையாவது எங்களை ஜெயிக்க வைங்க அப்படின்னு ஓட்டு பிச்சை நேரடியாகவே கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இலங்கை கடற்படையால் நம்ம தமிழக மீனவர்கள் ஒருத்தரை கூட பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சீமான் ரொம்பவே நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் சீமான் ரொம்ப வேண்டுகோளாக ஒரு ஓட்ட பிச்சை கேட்குறேன், என்னை இந்த தடவையாச்சும் ஜெயிக்க வைங்க அப்படின்னு ரொம்ப இறங்கி கேட்டிருக்காரு. ஆனால் மக்கள் அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு புறம் இருக்க, இதுக்கிடையில் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சீமானை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டார் போல ஒருத்தர் மேலே ஒருத்தராக அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க அங்கேயே இருந்து விடாமல் அந்த பணிகளை ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட கூட்டணியாக இருக்க மதிமுகவோட துணை முதன்மை செயலாளர் அதாவது துரை வைகோ அங்கே பரப்புரைக்கு போகும்போது பெரியாரை பற்றி தப்பாக பேசினவருக்கு இந்த மண் மக்கள் தான் நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் களத்தை நிர்வகித்துட்டு போகிற திமுக அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக சீமானுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம், அது இந்த தேர்தலையும் நிரூபிப்போம், தேர்தலை தாண்டியே நிரூபிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த சூழல்லாம் போயிட்டு இருக்க அதே நேரத்தில் திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அதாவது அஇஅதிமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், அப்புறம் தவேகா, இவங்களுடைய ஓட்டெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு விழுகுன்னு நாம நினைச்சோம். ஆனால் இப்போ இன்னொரு புறமாக கதை திரும்பிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, அஇஅதிமுக கூடிய வாக்குகள் எல்லாம் நோட்டாக்கு போடுற மாதிரி அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒருவேளை வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அப்போ நாங்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படின்னு சீமான் சொல்லிடுவாரு. அதனால் நாம் சீமானுக்கு போடுறத விட நோட்டாக்கு நம்ம ஓட்டுகளை போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி ஒரு ஓட்டுக்காகன்னு ஒரு படமே எடுத்த விஜய் தங்களுடைய தொண்டர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் போய் நோட்டாலேயே போடுங்க, அதுவும் நம்மளோட பலத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும், யாரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டாம், அதாவது ஓட்டு போடாமல் இருக்காதீங்க, இது உங்களுடைய ஜனநாயக உரிமை அப்படின்னு அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஓட்டு வங்கி எதுவுமே சீமானுக்கு போய் சேராதனால அது ஒரு பெரிய பலத்தடியாக இருக்கிற மாதிரி. பெரியாரை பற்றி பேசினது வலதுசாரிகளுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கே தவிர இடதுசாரிகளுக்கு முற்றிலும் புறம்பானதாக இருக்குது. அதே மாதிரி வலதுசாரிகளிலும் சில பேருக்கு பெரியாரை பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த தேர்தல் கலை சீமானுக்கு ஒரு இக்கட்டான காலமாக மாறிட்டு இருக்கு. அதாவது சீமான் இந்த காலகட்டத்தில் மிகவும் பரவலாக எல்லா இடங்களிலும் தெரிந்தாலும் கூட அவருடைய சித்தாந்த ரீதியான வெளிப்பாடு அப்படின்றது மிகவும் தவறாக போகிறதால அவர் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக ஓட்டு வாங்குவார் அப்படின்னு தான் நிறைய பேர் கருத்து கணிப்பு எடுக்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அதே மாதிரி திமுகவுக்கு கூட்டணி கட்சிக்காரங்களாம் எப்படி ஆதரவுக்காக நிற்கிறாங்களோ அது மாதிரி அந்த ஈரோடு வேட்பாளருக்காக ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அங்கே போய் குவிந்து பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இது எப்படி மாறப்போகுது அப்படின்ற ஒரு நிலைமையே புரியல. அட்லீஸ்ட் ஒரு டெபாசிட் பிடிச்சிட்டா கூட அது நாம் தமிழர் கட்சி கிடைத்த ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் ரொம்பவே டெபாசிட் கூட இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீமான் பெருசாக திமிரா எழுச்சியோட கூட பேச முடியாத ஒரு அவல நிலை வந்துடும். ஈரோட்டு மண்ணிலே இருந்தாலும் கூட சீமான் இன்னும் பெரியாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த சூழலில் அஇஅதிமுகவும் தவேகாவும் நோட்டாக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிற இந்த கருத்து அது எப்படி மாறப்போகுது, நாம் தமிழர் கட்சிக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை உருவாக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.